ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கடலை பருப்பை பயன்படுத்தி தான் மசாலா வடை செய்வோம். நான் இன்றைக்கி ப்ரெட்டை பயன்படுத்தி சூப்பரான மசாலா வடை செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வடைக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். நான் இந்த வடைக்கு 4 பிரெட் ஸ்லைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ப்ரெட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாழைப்பூ, இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 4, பூண்டு பல், சோம்பு 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 கப், கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரெட் ஸ்லைஸை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி எடுத்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ண வாழைப்பூ சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்தது பூண்டு பல், பூண்டை நல்லா தோலோட தட்டி போடுங்க. பூண்டை தோலோடு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது சோம்பு சேர்த்துக்கலாம். கடலை மாவு, கருவேப்பிலை, அடுத்தது இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம ரெடி பண்ண வடை மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் தட்டி எடுத்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது போல் ஒவ்வொரு வடையாக தட்டி சூடான எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் வடையை போட்டுட்டு உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா வெந்த பிறகு எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். மீதி உள்ள வடை மாவையும் வடைகளை தட்டி சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வடை செய்கிறதுக்கு டைம் ஆகும். இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பரான நல்ல கிறிஸ்பியான பிரெட் மசாலா வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.